தீனா படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து ரமணா, கஜினி, ஏழாம் அறிவு, துப்பாக்கி, கத்தின்னு தொடர்ச்சியா பல வெற்றி படங்கள் கொடுத்தாரு. கஜினி படத்தை அமீர் கானை வச்சு ஹிந்தியில ரீமேக் பண்ணி பாலிவுட்லயும் பெரிய ஹிட் கொடுத்தாரு. இப்படி வெற்றி படங்களை கொடுத்தாலும் ஹாலிடே, அகிரா, ஸ்பைடர், சர்க்கார், தர்பார், சிக்கந்தர் மாதிரியான இவர் இயக்கின படங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடையல. சமீபத்துல அவர் இயக்கி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஏஆர் முருகதாஸோட முந்தைய படங்களை விட விமர்சகர் மத்தியில பாராட்டுகளை பெற்றுச்சு. மதராசி படத்தோட ப்ரமோஷனல் இன்டர்வியூல ஏஆர் முருகதாஸ் பேசும்போது சல்மான் கான் வச்சு அவர் இயக்குன சிக்கந்தர் படம் தோல்விக்கு காரணமே சல்மான் கான் தான் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அவர் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிக்கந்தர் படம் அப்போ ஸ்பாட்லயே ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க, எல்லாமே நைட் ஷூட் தான். காரணம் சல்மான் கானுக்கு சில கொலை மிரட்டல் இருக்கவே பப்ளிக் பிளேஸ்ல ஷூட் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம அவர் ஷூட்டிங்கும் லேட்டா தான் வருவாருன்னு பேசி சிக்கந்தர் படத்தை அவர் நினைச்ச மாதிரி எடுக்க விடல அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் பேசியிருந்தாரு. ஏஆர் முருகதாஸ் இப்படி வெளிப்படையா பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில சல்மான் கானே ஏஆர் முருகதாஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேரடியா பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சமீபத்தில் பண்ண எந்த படங்கள் நினைச்சுமே வருத்தப்படல. நான் சிக்கந்தர் படம் நினைச்சு கவலைப்படுவேன்னு மக்கள் நினைக்கலாம், ஆனா இல்ல, அந்த படத்தோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஷூட்டிங்க்கு நைட்டு 9 மணிக்கு தான் வரணும், அதனாலதான் பிரச்சனை. அண்ட் அந்த டைரக்டரும் அப்படி பேசியிருக்காரு. அதுக்கு காரணம் எனக்கு அப்போ ரிப்பு உடஞ்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் மற்றும் சஜித் நாடியாவாலா தான் எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா சஜித் பாதியிலே விலகினதுனால முருகதாஸும் சவுத்ல போய் படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் இயக்கி சமீபத்தில் வெளியான படத்துல அந்த ஹீரோ ஷூட்டிங்க்கு காலையில 6 மணிக்கே வந்துருவாராம். அந்த மதராசி படம் சிக்கந்தரை விட பெரிய பெரிய ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு ஏஆர் முருகதாஸை கிண்டல் பண்ற விதமா சல்மான் கான் பேசி பதிலடி கொடுத்திருக்காரு. சல்மான் கான் இந்த ஸ்பீச் மூலமா ஹீரோ லேட்டா வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் படம் ஹிட் ஆகிறது டைரக்டர் கையில தான் இருக்கு, ஷூட்டிங்க்கு எப்போ வருவாங்க அப்படிங்கிறதுக்கும் மூவி சக்சஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சல்மான் கானோட இந்த பதிலடிக்கு ஏஆர் முருகதாஸ் ஏதாவது பதிலளிக்கிறாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.